கடலூர் பெரிய கங்கனாகுப்பம் அருகே தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் ஏற்பட்ட மண் அரிப்பை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் வெள்ள நீர் உபரி நீர் திறக்கப்பட்ட பிறகாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி கடலூர் அருகே இருக்கக்கூடிய பெரிய கங்கனாங்குப்பம் பகுதி. இதுல கடலோட தென்பெண்ணை ஆறு கலக்கக்கூடிய இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஆற்றினுடைய இரு பக்கங்களிலும் கரைகளை தொட்டுக்கொண்டு தென்பெண்ணை ஆறு பாய்ந்து செல்கிறது. அதுல ஒரு கரையில மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மிகவும் குறுகிய அளவுல தான் கரை அங்க இருக்கிறது. அந்த பகுதியில உடனடியாக பகுதி மக்கள் மூலமாக தகவல் கொடுக்கப்பட்டு மண் மூடைகளை கொண்டு வந்தும் கம்பு மூலமாக சாரங்கள் கட்டியும் ஆற்று வெள்ளம் ஊருக்குள் போகாதவாறு தடுக்கக்கூடிய அந்த பணிகளை பகுதி மக்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக உள்ளே 200-300 மீட்டர் தொலைவிற்கு சாலையில் இருந்து மணல் மூடைகளை ரயில் சுமந்து கொண்டு அப்பகுதிக்கு சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கரைகளை பலப்படுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா இன்னும் 3 முதல் 4 அடி வரை ஆற்றினுடைய நீர்மட்டம் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக அரசு சார்பில் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்த நிலையில கரைகள் எங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறது, ஊர் பகுதிக்குள் வெள்ள நீர் புகாத வகையில விதமாக கரைகளை பார்வையிடக்கூடிய பணிகளில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது பெரிய கங்கனாகுப்பம் பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் கரையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மண்ணரிப்பை சரி செய்ய பணியில அப்பகுதி மக்களும் அரசு ஊழியர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன்.